இப்போ இந்த செல்வநாயகி வீட்டுக்கு வந்து இந்த பார்சல் அனுப்பியது. அது வந்து யார் யார்? செல்வநாயகியும் அவரை அண்ணி, இப்போ தம்பியோட ஒய்ஃபு, அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அதை பிரிக்கிறாங்க. பிரித்து பார்த்துட்டு வராங்க. இது அந்த டைமில் சத்யா முன்னுக்கு வந்து அதெல்லாம் விலையை மறைக்க முடியாத தங்கங்கள், பெருமையான நகைகள், அவங்க முற்பாட்டம் காலத்தில் பாவித்த நகைகள் சொல்லி அவங்க அதுக்குள்ளே விட்டுட போகிறாங்க. இன்னொரு பக்கம் ரூமுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வந்து சத்யா இந்த அர்ஜுன்கிட்ட சொல்கிறாங்க, நான் எனக்கு இங்கே புதுசு ஆக்கள்லாம் பார்த்து நான் பழகிக்கிறேன் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்வநாயகிக்கிற எல்லா ஃபோட்டோவையும் அர்ஜுன் வந்து மாட்டி வச்சுருந்தாங்க. அதை அர்ஜுன் கையாலேயே வந்து கரெக்டாக வைக்கிறாங்க. மணி ஒரு டியூஸ் போதும். இன்னொரு பக்கம் பார்க்குற நேற்றுக்கு அபியை எப்படியாலும் சரி என் தங்கச்சி சேர்த்து வச்சிருவாள் என்று நினைப்புக்கிறாள் சத்யா அக்கா. நடிப்பொருள் பார்க்கணும் தேவி நடிக்கிறாள். அப்போ தேவி அபி ஏன் என்னை எப்படியாலும் சேர்த்து வச்சிருவாள் என்று நினைச்சு நம்பிக்கை போட்டு வச்சுக்கிறாள். இன்னொரு பக்கம் பார்க்கணுக்கு செல்வநாயகிக்கு வந்து எப்படியாலும் சரி இந்த இவங்களுடைய சொத்தை அப்படியே நான் ஆட்டை போடுறதுக்குரிய வேலைகள் பட்டுச்சு. அர்ஜுன் அவர் கட்டின தாலி வந்து தாலி கயிறு இல்லை, அவர் சொத்து அவருக்கு போட்டிய இந்த கயிறு மணி, நெருப்பு கயிறு மணி அப்படின்னு அவர் சொல்கிறான். சொல்லி போட்டு அவங்க போகிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேற்கடிக்குது. அது போல் இதில் என்ன மணி நடக்குதுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நான் வந்து இதுக்கு இந்த வீடியோவில் வந்து எனக்கு சில குழப்பங்கள் இருக்குது. இது வந்து அவங்க சொல்ல வார்த்தை வந்து என்னென்னா, மக்கள் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற விஷயம் இதை நடக்காது, வேறு தான் நடக்கும் சொல்கிறோம்னா ஆடியன்ஸே குழப்பி இப்படி ஒன்றும் நடக்காதுன்னு அவங்க எதிர்பார்க்காத டைமுக்காக இந்த விஷயம் நடக்கிற மாதிரி ஆக்கிறாங்க. இப்போ அபியும் இவர் முண்டு சேருவாங்களா இல்லையாண்டு இன்னொரு போக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.